ரைட். ஓகே பிள்ளைகள், அடுத்த கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14, 14வது கொஸ்டினை பாருங்க. 14வது கொஸ்டினை பாருங்க. தனது ஒரு முனையில் பிணைச்சிலிடப்பட்ட கதவு ஒன்று கம்பி ஒன்றின் மூலம் கிடைநிலையில் வைக்கப்பட்டிருப்பதனை உருக்காட்டுகிறது என்று சொல்றார். என்ன ரைட். அருகில் ஒரு படமும் காட்டியிருக்கார். கேள்வி கேட்கப்பட இல்லை இல்லையா? ரைட். ஸோ அப்போ அதில் நீங்கள் கேள்வியாக நோட் பண்ணிக்கொள்ள வேணும் இல்லையா? என்ன உருக்காட்டுகிறது இல்லையா? சமநிலையில் விசை வரிப்படம் யாது இல்லையா? ஸோ அப்படி வந்திருக்க வேணும். ரைட். ஸோ அந்த பாருங்க, அந்த கதவுல தாக்குற விசைகள், ஸோ விசைகள்ன்ற அந்த வரிப்படம் தான் கேட்டிருக்கார். ரைட். அப்போ ஒரு பாருங்க, தனது ஒரு முனையில் பிணைச்சிடப்பட்ட கதவு ஒன்று கம்பி ஒன்றின் மூலம் கிடைநிலையில் வைக்கப்பட்டிருப்பதை உருக்காட்டுகிறது. சமநிலையில் விசை வரிப்படம் யாது? ஸோ அப்படி வந்திருக்க வேணும். ரைட். ஸோ இப்போ இதில் பாருங்க, இதுதான் அந்த படம். ஸோ இப்படி காட்டியிருக்கா. ரைட். இது ஒரு சுவர் இல்லையா? ஒரு சுவர். ரைட். இது ஒரு சுவர். ஸோ இந்த இடத்துல தான் அவர் கதவு என்று சொல்றார். ரைட். ஸோ இதுதான் அந்த கதவு என்று சொல்லியிருக்கார். பாருங்க. ரைட். இப்படி காட்டியிருக்கார் கதவு. ரைட். இப்படி காட்டியிருக்கார் கதவு என்று காட்டியிருக்கார். ரைட். ஸோ இங்கே பிணைச்சல் இடப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பிணைச்சல் இடப்பட்டிருக்குது. ரைட். இந்த இடத்துல பிணைச்சல் இடப்பட்டிருக்குது. ரைட். பாருங்க, இந்த கதவு வந்து ஒரு கம்பியின் உதவியோட கிடைநிலையில தாங்கப்படுது. ரைட். இப்படி ஒரு கம்பியின் உதவியோட கிடைநிலையில தாங்கப்படுது என்று சொல்றார். படத்துல காட்டியிருக்காரு இல்லையா? கம்பியில உதவியோட கிடைநிலையில தாங்கப்படுது. ரைட். இங்க பாருங்க. ரைட். இந்த இடத்துல இதனுடைய நிறை தாக்குது. நிறை W தாக்க கூட காட்டியிருக்காரு இல்லையா? நிறை தாக்குது. எங்களுக்கு தெரியும் விசை வரிப்படம். அப்ப இந்த கதவுல, இதான் கதவு. ரைட். இந்த கதவுல பாருங்க, கதவு வேணாம், தனது ஒரு முனையில் பிணைச்சிடப்பட்ட கதவு ஒன்று கம்பி ஒன்றின் மூலம் கிடைநிலை. ரைட். அப்ப இதுதான் கம்பி, இது கம்பி. ரைட். ஸோ அது காட்டியிருக்காரு, கம்பின்னு காட்டியிருக்காரு. ரைட். இந்த கம்பியில உதவியோட இந்த கதவையில செய்து கிடைநிலையில சமநிலையில இருக்குது அப்படின்னு சொல்ற. ஸோ அப்ப இதுல பாருங்க, இந்த கதவுல தாக்குற விசைகளை பார்க்க வேணும். எத்தனை விசை தாக்குது என்று அவர் காட்டியிருக்கார். நிறை தாக்குது இல்லையா? நிறை தாக்குது. பாருங்க, நிறை தாக்குது. எங்களுக்கு தெரியும் கம்பியில என்ன இருக்கும். இந்த கம்பியில பாருங்க, இந்த கம்பியில என்ன இருக்கும்? ஒரு இழுவை இருக்கும். என்ன? இந்த கம்பியில ஒரு இழுவை இருக்கும். கம்பியில ஒரு இழுவை இருக்கும் இல்லையா? அதே நேரம் இந்த பிணைச்சலிடப்பட்ட புள்ளியில ஒரு மருதாக்க விசை ஒன்று இருக்கு. இந்த பிணைச்சலிடப்பட்ட இடத்துல ஒரு மருதாக்கம் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸையும் காண வேணும். ஸோ அப்போ 3 விசை தாக்குது. 3 விசை தாக்கி சமநிலையில இருக்குது. பாருங்க, இந்த 2 விசையும் சமாந்திரம் இல்லை. 3வது விசை எப்படி இருக்குமென்று தெரியாது. ஸோ ஆகவே சமாந்திரம் இல்லாத 3 விசைகள் இந்த கதவுல தாக்கி கதவு கிடைநிலையில சமநிலையில் இருக்குது என்றால் எங்களுக்கு தெரியும் அந்த 3 விசையும் என்ன செஞ்சிருக்க வேணும்? ஒரு புள்ளியில சந்திச்சிருக்க வேணும் இல்லையா? அப்ப நாங்க தாக்கக்கூட கீறினால் பாருங்க, தாக்கக்கூட கீறினால் ஸோ இப்படி வரும். அப்ப இங்க சந்திக்குது. என்ன? ஸோ அப்ப இந்த புள்ளிக்குள்ளாலதான் 3வது விசை போயிருக்க வேண்டும். இப்போ இந்த 3வது விசை பாருங்க, மருதாக்கம் என்ற இந்த 3வது விசையும், மருதாக்கம் என்ற 3வது விசையும் அந்த புள்ளிக்கூடாக போயிருக்க வேண்டும். இப்படி போயிருக்க வேண்டும். ரைட். ஸோ அப்ப எங்களுக்கு தெரியும் இதுல பாருங்க, அப்ப இந்த மருதாக்கம் ஸோ இந்த புள்ளியில இந்த டிரெக்ஷன்லையும் தாக்கிலும் அல்லது ஆப்போசிட் டிரெக்ஷன்லையும் தாக்கிலும். ஆனால் நாங்க இந்த டிரெக்ஷனை தான் தெரிவு செய்வோம் இல்லையா? இப்ப பாருங்க, இதான் 3 விசை இதுல தாக்குறோம். ஒன்று நிறை, இழுவை, கம்பி கதவுக்கு கொடுக்கிற இழுவை. ஸோ அடுத்தது மருதாக்கம். இந்த 3 விசையும் சமநிலையில் இருக்கப்படியால ஒரு புள்ளியில சந்திக்க வேணும். ஆகவே இந்த பாருங்க, நிறை அவர் காட்டியிருக்கார். நாங்க கம்பி வழியே இழுவையை குறிக்கைக்குள்ள ஸோ அந்த இழுவைன்ற தாக்கக்கோடும் நிறைந்த தாக்கக்கோடும் இந்த புள்ளியில சந்திக்குது. ஆகவே 3வது விசையான மருதாக்கம் இந்த புள்ளிக்கூடாக போக வேணும். அப்ப இந்த மருதாக்க விசை ஸோ 2 விதமாக தாக்கிலும். இந்த நாங்க வரைஞ்ச அந்த கோட்டின் வழியே நாங்க கீறிய இந்த திசையிலையும் தாக்கிலும் ஆப்போசிட்லையும் தாக்கிலும். ஆனால் நாங்க இந்த திசையை தான் தெரிவு செய்ய வேணும். ஏன்? இந்த இடத்துல பாருங்க, இது நிலை குத்தா இருக்குது, சிக்கல் இல்லை. இந்த இழுவைய கூறு பிரிக்கைக்குள்ள இழுவையின் கிடைக்கூறு எப்படி வரும்? இழுவையின் கிடைக்கூறு பாருங்க, இழுவையின் கிடைக்கூறு இந்த டிரெக்ஷன்ல வரும். இழுவையின் நிலைக்குத்து கூறு இந்த டிரெக்ஷன்ல வரும்.
ஸோ அப்போ இழுவையின் இந்த கிடைக்கூறு பேலன்ஸ் பண்றதுக்கு மறுதாக்கத்துல கிடைக்கூறு இந்த டிரெக்ஷன்ல வந்திருக்கும். நிலைக்குத்து கூறு ஸோ இப்படி வரும், அது சிக்கல் இல்லை. ஆகவே இந்த பாருங்க இழுவையின் கிடைக்கூறும் மறுதாக்கத்தின் கிடைக்கூறும் எதிரெதிரே வரைக்குள்ளதான் அந்த சமநிலைக்கு சாத்தியம். ஆகவே நாங்கள் அந்த மறுதாக்கத்தை அடுத்த டிரெக்ஷன்ல கீறி இல்லாது. ஸோ இப்படிதான் கீறி இருக்க வரும். சரிதானே? அப்ப இது ரெண்டும் அப்பதான் பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த நிறைட இழுவையிட பிரிச்ச கூறு யாரை பேலன்ஸ் பண்ண போகுது? மறுதாக்கத்தின் பிரிச்ச நிலைக்குத்து கூறையும் நிறையையும் பேலன்ஸ் பண்ணும். ஆகவே சமநிலைக்கு சாத்தியம். அப்ப நாங்க அந்த விசைகளை குறிச்சிட்டோம் இல்லையா? அப்ப மறுதாக்கம் ஸோ இப்படி இருக்கும், இழுவை இப்படி இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்வோம்? சமநிலைக்கு அந்த விசை வரிப்படத்தை கீறுவோம். அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க இதுல கதைச்சோம் இல்லையா? இதுக்கு முன்ன கொஸ்டின்ல காய்ச்சோம். ஏன்னா இதுக்கு முன்ன அந்த கூச்சு கொஸ்டின்ல காய்ச்சோம். 3 விசைகள் ஒரு பொருளை தாக்கி, சமாந்திரம் அல்லாத 3 விசைகள் ஒரு பொருளை தாக்கி அந்த பொருள் சமநிலையில இருக்கணும் அப்படின்னு அதுல ஒரு கண்டிஷன். அந்த 3 விசைகளையும் கொண்டு நாங்க முக்கோணி வரையக்குள்ள அந்த விசை முக்கோணம் வரையக்குள்ள விசை முக்கோணம் பூர்த்தி செய்யப்பட வேணும் என்று பார்த்தோம் இல்லையா? அப்ப வரையக்குள்ள எப்படி வரும்? ஸோ நான் இதுல இருந்தும் ஆரம்பிக்கலாம், நான் நிறையில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நிறைய இப்படி வரைந்தால் என்ன ரைட்? நிறைய இப்படி வரைகிறோம். ஸோ நிறை இப்படி வரைகிறோம். நிறை இப்படி வரைந்தால், நிறைய நாங்கள் இப்படி வரைந்தால் ஸோ அது முடிஞ்ச இடத்துல இது யாரை வரைவோம்? பரம் முடிஞ்ச இடத்துல நிலை குத்தாக வரைஞ்சோம். அது முடிஞ்ச இடத்துல இருந்து மறுதாக்கத்தை என்ன செய்வோம்? சமாந்திரமா வரையணும். ஆர் ஸோ டபிள்யூ ஆர். ஸோ பிறகு இதுக்கு என்ன செய்வோம்? இதுக்கு நார்மலா சமாந்திரமாக என்ன இங்க நார்மலா இந்த கோட்டுக்கு சமாந்திரமாக ஸோ அந்த இழுவையை இப்படி குறி காட்டும். ரைட்? ஸோ அப்போ இப்படி வரும் இல்லையா? படம் இப்படி வந்திருக்க வேணும். ரைட்? இப்படி ஒரு படம் வந்திருக்க வேணும். ஸோ இப்படி வந்திருக்க வேணும். அல்லது நான் நிறைய குறிச்சா பிறகு மறுதாக்கத்தை கீறிடும், சிக்கல் இல்லை. ஸோ நார்மலா நிறைய நான் முதல்ல வரைகிறேன். ஸோ அதே பிறகு இங்கே மறுதாக்கத்தை வரைஞ்சேன். நாங்கள் இழுவையை வரையிலும் கண்டினியூவா. இதுக்கு சமாந்திரமாக இழுவையை வரையும், இதுக்கு சமாந்திரமாக இழுவையை வரையும். இழுவையை வரைஞ்சா பிறகு அங்கே இருந்து என்ன செய்வோம்? அங்கே இருந்து இப்படி மறுதாக்கத்தை காட்டுவோம், சிக்கல். ஸோ இப்படியும் கீறலாம். கம்ப்ளீட்டாக வேணுமா? ரைட், கம்ப்ளீட்டாக வேணும். ரைட், நாங்கள் முதல்ல என்ன அதாவது வரைகிறது எங்களுக்கு தெரியும், நிறைய வரைவோம் இல்லையா? நிறைய பாருங்க, முதல்ல நிறைய வரைஞ்சோம். என்ன சாரி, இது மாறி வரைஞ்சிட்டேன், இது மாறி வரைஞ்சிட்டேன். ரைட், சாரி. ரைட், இல்லை பாருங்க, முதல்ல நிறைய வரைஞ்சேன். நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வரைஞ்சேன் கீழ் நோக்கி. முடிஞ்ச இடத்துலேருந்து அடுத்த விசை. அப்போ அடுத்த விசை நான் மறுதாக்கத்தை வரைகிறேன். ஸோ இந்த டிரெக்ஷனில் பிறகு முடிஞ்ச இடத்துல இருந்து அடுத்த ஃபோர்ஸ் யாரு? இழிவு வரைகிறேன். ரைட், இப்படி கண்டினியூவாக வேணும். இப்படி ஒரு ஆன்சர் இருந்திருக்க வேணும். அப்படி இல்லை நாங்கள் மாறியும் என்ன செய்யலாம்? வரைகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் நிறைய வரைகிறேன். நிறைய வரைஞ்ச பிறகு முடிஞ்ச இடத்துல இருந்து யாரை வரைகிறேன்? இழுவையை வரைகிறேன். முடிஞ்ச இடத்துல இருந்து ஸோ இழுவையை வரைகிறேன். நிறைக்கு பிறகு இழுவையை வரைகிறேன். பிறகு அங்கே இருந்து பிறகு இங்கே ஃபினிஷ் ஆகுது. அங்கே இருந்து பிறகு யாரை வரைகிறேன்? மறுதாக்கத்தை வரைகிறேன். ஸோ இப்படியும் வரைகிறேன், சிக்கலைங்க. இதில் ஏதாவது ஒரு படம் சரிதானே? கண்டினியூவாக வரைந்தானே? ரைட். ஸோ அதே மாதிரி வர வேணுமா? ரைட். ரைடியில் பாருங்க, முதலாவது வருமா? ஆன்சரை பாருங்க. ஸோ அப்போ நீங்கள் இப்படி அல்லது இப்படி வரைய வேணும், அது சிக்கல் இல்லை. இல்லை பாருங்க, ஆன்சர் முதலாவது பாருங்க. முதலாவது நிறை ஓகே. முடிஞ்ச இடத்துலேருந்து என்ன செஞ்சிருக்கார்? மறுதாக்கத்தில் டிரெக்ஷன் பிள்ளை இல்லை, மறுதாக்கத்தில் டிரெக்ஷன் பிள்ளை மேல் நோக்கி இருக்கார். முதலாவது பிள்ளை. ரெண்டாவது ஓகே இல்லையா? ரெண்டாவது சரி, ரெண்டாவது சிக்கல் இல்லை தாங்க. ரெண்டாவது சரி வரும், ரெண்டாவது சரி இல்லையா? ரெண்டாவது நாங்கள் இங்கே வரைஞ்ச மாதிரி இருக்குது. நிறை மறுதாக்கம் பிறகு இழுவை. ரெண்டாவது சரி, ரெண்டாவது தான் பொருத்தமான ஆன்சராக இருக்கு. மூன்றாவது பாருங்க, மூன்றாவது நிறை காட்டிருக்கார் கீழே, பிறகு அது பிள்ளை வரைஞ்சது பிள்ளை. ஸோ இங்கே பாருங்க, நிறை காட்டிருக்கார். நாலாவது பிறகு இழுவை மறுதாக்கத்தில் டிரெக்ஷன் பிள்ளை. ஸோ அஞ்சாவதும் பிள்ளை இல்லை, அஞ்சாவதும் பிள்ளை. ஸோ அப்போ இதில் பொருத்தம் வந்து ரெண்டாவது. நீங்கள் நம்மள ரெண்டாவது இப்படி காட்டிருக்கார், இப்படி வந்தாலும் சரியன்றது உங்களுக்கு தெரிய வேணும் இல்லையா? அப்போ முதலாவது விசையை வரைவோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட், அந்த முடிகிற இடத்துலேருந்து அடுத்த விசையை வரைவோம். ஏன்னா ஸோ இப்படி கண்டினியூவாக வரைஞ்சு கொள்ளும். ஆகவே பொருத்தம் வந்து ரெண்டாவது. ஸோ அப்போ இது ஒரு எளிமையான கான்செப்ட், ஒரு சின்ன கான்செப்ட். என்ன பாருங்க, எங்களுக்கு தெரியும் அந்த கதவின் மீது 3 விசைகள் தாக்குது, மூன்றும்
சமாந்தரம் அல்லாத 3 விசைகள். ஆகவே கண்டிப்பா சமநிலையில இருக்குது என்று கேள்வியில சொல்ற 3 விசையும் என்ன செய்யணும், ஒரு புள்ளியில சந்திக்க வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டு விசைகள திசையோட நீங்க நார்மலா இந்த படத்துல குறிச்சால் அதை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த விசை முக்கோணத்தை கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டினை பாருங்க.